Right. The dash is helped by this. Right. யார் help பண்றது? யார் help பண்றது? Dashல என்ன வரும் பிள்ளைகள்? The dash is helped by this. Community. Community helped. This and dash will be clean. எது clean பண்ண வேண்டி இருக்கு? Beaches clean this time as there is and dash condition there. என்ன condition இருக்காங்க? என்ன conditionல இருக்குது? Unpleasant. என்ன? Unpleasant conditionல இருக்குது. So இதுக்கு unpleasant and unpleasant. ஏன் an வந்திருக்கு? vowel முன்னுக்கு u வருது என்ன? அதனால an unpleasant condition there. When the dash of tourist drops. என்னது? என்னண்டு? Arrival. Arrival of the when the arrival of tourists drops, the dash of the country is badly affected. So many people lost their jobs. So the dash என்ன வரும்? The economy. Economy, right. Okay தானே? இந்த question பார்த்துட்டோம். Right. அடுத்தது பிள்ளைகள் இதுல கேட்டிருக்கு என்னது? பார்த்தோன்னு சொல்லுங்க. அப்ப இது என்னது? நோட்டீஸ் ஒன்றால வந்திருக்கு. சரியா? நோட்டீஸ். Right? 40 to 50 வேர்டுக்கு கேட்டிருக்கு நோட்டீஸ். நோட்டீஸ் எழுதிட்டு போமா? ரைட். நோட்டீஸ் எழுதுவோம். As the secretary of the art club, you have made the arrangement to hold an arts exhibition on 15th of May 2022 from 9 a.m. to 3 p.m. in the school auditorium. Write a notice to be put up on the school notice board inviting all the students to see this. Use 40 to 50 verses. Right? Include பண்ண வேண்டியது who, யாரு, organize, who organized, it, date, time, place. இது யார் organize பண்றாங்க? Date, time, place. 40 verses யூஸ் பண்ணி எழுதட்டேன். நான் நோட்டீஸ் உங்களுக்கு எழுதுறதுக்கு பழகினான். என்ன பிள்ளைகள்? நோட்டீஸும் நிறைய எக்ஸசைஸும் தந்தனா. ஸோ இது உங்களுக்கு சிம்பிள். ஸோ பார்த்து எழுதி கொள்ளுங்க பார்ப்போம். எழுதிட்டு இப்போ வாட்சி காட்ட போறீங்களா? வாசிச்சு காட்ட போறீங்க. நான் எத்தனையோ எக்ஸசைஸ் அனுப்பி விட்டேன். நான் ப்ராக்டிக்கல் அனுப்பி விட்டேன் நான். ஸோ பார்ப்போம். இதை யூஸ் பண்ணுங்க. who organize it, date, time, place. இது சேர்ந்து வரணும் பிள்ளைலாம். இடைவெளி விட்டுருக்கு. who organize it, யார் ஆர்கனைஸ் பண்றது? date, time, place. இது இன்க்ளூட் பண்ண வேணும் கட்டாயம். ஆனா உங்களோட ஓன் வேர்சஸ்ல நீங்க எழுத வேணும். எழுதி முடிச்சுட்டு தம்ஸ் அப் போடுங்க பிள்ளைலாம். மிஸ் ஒருக்கா நீங்க எழுதி காட்டுறீங்களா? மிஸ் அனுப்பியிருந்தேனே. நிறைய அனுப்பியிருந்தேன் நானே. நோட்டீஸ் எப்படி எழுதுறது? பாரம் பாருங்க, உங்களோட குரூப்ல அனுப்பியிருந்ததை அனுப்புறேன்னு பாருங்க. பார்த்து வெயிட் பண்ணுங்க. வார
குரூப்ல நோட்டீஸ் நிறைய அனுப்பியிருந்தேன் நான், ப்ராக்டிகல்ஸும் அனுப்பியிருந்தேன் நான். இப்ப சும்மா ஒன்று சொல்றேனே, இதை சொல்ல மாட்டேன், பட் சும்மா அப்படி எழுதுறேன்னு பார்க்கலாம். வேணும்னு சொன்னா நீங்க டேட்டை போட்டுக்கொள்ளலாம், இல்லாட்டிக்கு யாருக்கு எழுத போறீங்கன்றதை முதல் போட வேணும். சரியா? யாருக்கு போட்டீங்க, அடுத்தது என்ன தீமில போக போறீங்க. தட் இஸ் ஷார்ட்டா நீங்க எழுதுறேன்னு சொன்னா முதல் நோட்டீஸ்ன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கொள்ளலாம். இல்லாட்டிக்கு அதுக்கு பிறகு நீங்க யாருக்கு போடுறீங்க, யாரை இன்வைட் பண்ண போறீங்க, இல்லாட்டி யாருக்கு இந்த அறிவித்தல் கொடுக்குறீங்க, அவங்களோட நேம் போடணும். அதுக்கு பிறகு நீங்க வேணும்னு சொன்னா எழுதுறதுக்கு வேணும்னு சொன்னா கைண்ட்லி I request you all the students to invite that we are arranged the art exhibition on 15th of May 2020. அடுத்தது கீழே வேணுமெண்டா டேட்னு போடலாம் 9 AM to 3 PM. Place and போடலாம் school auditorium. So please all students join to the art exhibition. Thank you. And இது யார் நீங்க அனுப்புறீங்கன்னு சொல்றது, செக்ரட்டரி ஆஃப் ஆர்ட் கிளப் சொல்லி போட்டீங்கன்னா சரி. ரைட் பண்றதுக்கு நிறைய உங்களுக்கு தந்த நான் சாம்பிள்ஸும் அனுப்பி விட்டேன் நான். இதுக்கு பிறகு கேக்குறீங்களே, இல்லாட்டிக்கு நீங்க பந்தி எழுத போறீங்கன்னு சொன்னா, ஒரு பேராகிராஃப் எழுத போறீங்கன்னு சொன்னா முதல் டேட்டை போட்டுட்டு ஸ்கூலோட நேமை போடலாம், உங்களோட ஸ்கூலோட நேமை போடலாம். அதுல பிறகு ஹைலைட் பண்ணி ஹெட்டிங் போடலாம். அனுவல், இப்போ இதுல வந்து ஆர்ட் கிளப் ஆர்ட் எக்ஸிபிஷன் சொல்லி ஹெட்டிங் போடலாம். டார்க்ல ஹெட்டிங் போட்டுட்டு நீங்க பந்தியை ஸ்டார்ட் பண்ணலாம், பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். On 15th of May 2022, our school will be held art exhibition. So all students invite for the exhibition. அதுக்கு நீங்க வேணும்னு சொன்னா டைம் போட்டுட்டு டைமை போடலாம், பிளேஸ் போட்டுட்டு ஸ்கூல் ஆடிட்டோரியம். So please join on time with us. அந்த மாதிரி எழுதிட்டு இதுல நீங்க யார் போடுறீங்க, செக்ரட்டரி ஆஃப் ஆர்ட் கிளப். ஓகேயா? 40 to 50 verses. எழுதி முடிச்சிட்டீங்கன்னு சொன்னா எனக்கு ஒருக்கா வாட்சி காட்டுங்க பிள்ளைங்க. Can you read anyone else? வெக்கப்படக்கூடாது, யாரும் வாட்சி காட்டுனீங்கன்னு சொன்னா என்ன வேலை திருத்தி எழுதலாம்னு பார்க்கலாம். படத்தை எல்லாரும் எனக்கு ஒருக்கா அனுப்பி விடுங்களா, உங்களோட நோட்டீஸ் ஒருக்கா போட்டோட தான் மிஸ்ஸுக்கு அனுப்பி விடுங்க, நான் பார்க்க. சரி, என்ன பேட்டர்ன்ல எழுதி இருக்கிறீங்கன்னு பார்ப்போம். லைக் சாய்ந்தபடியா எழுதிட்டீங்களா? இல்ல எழுதி கொண்டிருக்கு. ரைட், ஓகே. யார் எங்கட பிரதாப் எழுதிட்டீங்களா? பிரதாப்
மிஸ் எழுதிட்டு இருக்கேன் மிஸ். Right. ஏற்கனவே எழுதின நோட்டீஸை கூட நீங்க பார்க்கலாம், ஐடியா எடுத்துக்கொள்றதுக்கு என்ன மாதிரி எழுதலாம். நோட்ஸ் இருந்தா பார்த்துக்கொள்ளுங்க. ரெண்டு மூணு பேப்பர் தொடர்ந்து இனி நாங்க ஃபுல்லா பேப்பர் தான் செய்வோம். ஸோ தொடர்ந்து செய்ய செய்ய ப்ராக்டிஸ்ல வந்துடும். அதனால பிள்ளைகள் கிளாஸ் கட் பண்ணிடாதீங்க, போர் அடிக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. சரியா? கிளாஸ் கட் பண்ணாம வந்தீங்கன்னா தான் அதுக்குரிய பலனை காணலாம். எல்லாம் ஈஸியா கிடைக்காது. ஸோ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண வேணும். நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணணும். மிஸ்ஸிட்ட இந்த கிளாஸ்ல மட்டும் படிக்கிறது மட்டும் இல்ல, வீட்லயும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். அப்படி பண்ணினா தான் அதுக்குரிய கொஞ்சம் நாளும் பலன் கிடைக்கும். சரியா? அட்லீஸ்ட் மிஸ் தாரது என்றாலும் நீங்க படிச்சீங்கன்னாலே போதும். மிஸ் கவர்ச்சி அனுப்பிட்டேன். ரைட், பார்க்கணுமா? ரைட். Yes, yesterday on 15th of May 2020, our school arts club will have an arts exhibition in this school auditorium. It is from 9 a.m. to 3 p.m. All of the students are kindly invited. Thank you. Right, okay, very good. And where are? அங்க மெட்டாகள்
பிரதாப் அனுப்புங்க பாப்போம் அப்பன். பிரதாப் ஷானா அனுப்புங்க. ஓகே மிஸ். வேற யார்? எல்லாரும் அனுப்புங்க, எல்லாரும் அனுப்புங்க, அனுப்புங்க பாப்போம், நான் பாக்குறேன் நான். சரியா, நீங்க எல்லாரும் அனுப்புங்க. இதோட நாங்க க்ளோஸ் பண்ணுவோம். அடுத்த வியாழக்கிழமை நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் 7 மண்டா ஒரு பேப்பர் உங்களுக்கு அனுப்புறேன். மாடல் பேப்பர் ஒன்று அனுப்புறேன். செய்து பாருங்க வீட்டுலயா. வீட்டுல செய்து பாருங்க பிள்ளைகள். தயவு செய்து உங்களுக்கு விளங்கலன்னு சொன்னா மிஸ்கிட்ட கேளுங்க. விட எனக்கு தெரியல மிஸ் சொன்னா கேளுங்க. கேட்டு படிங்க. அமைதியா இருந்துட்டு இப்போ நான் தர்றத மட்டும் நீங்க காப்பி பண்ணி எழுதி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா எந்த பிரயோசனமும் இல்லை. நீங்க சி எடுக்கிறது வாய்ப்பு இருக்காது. சரியா, வீட்லயும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ண வேணும். ஸோ நான் உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பர் அனுப்பி விடுறேன். வார வியாழக்கிழமை கூட எல்லாரும் செய்துடுங்க. அப்படியே தெரியலன்னா பர்சனலி கால் பண்ணி கேளுங்க. இல்லாட்டி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுனாலும் அனுப்புங்க, நான் பார்த்துட்டு சொல்லுவேன். ரைட், இது யார் அனுப்பி இருக்கிறீங்க? ஷானா. ரைட். Manipa Memorial English School. Manipa, dear student, our school art club has organized an art exhibition on 15th May of 2022 at 9 a.m. to 3 p.m. in the school auditorium. You can submit your artworks before 10th. Very good. May 2022. First, second, and third winners will be announced on the day Art Club wants to participate. Our students to the exhibition secretary Art Club. Very good. Shana, right. ஷனா கொண்டு தெரியுமா? மிஸ் மானிப்பா மெமோரியல் இங்கிலீஷ் ஸ்கூல்ல தான் படிச்சனா. O level வரைக்கும் படிச்சனா. ஷனா என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 8 மிஸ். 8. ரைட். மிஸ் கிரேட் 2ல இருந்து கிரேட் 11 வரைக்கும் மெமோரியல் ஸ்கூல் தான் படிச்சனா. ரைட், ஓகே, வெரி குட். அட்டாக்கள். ரைட், அப்ப நாங்க இதோட க்ளோஸ் பண்ணுவோம். எனக்கு எல்லாரும் அனுப்ப வேணும் பிள்ளைகளா. தயவு செய்து அனுப்புங்க. கரெக்ஷன் பார்த்து உங்களுக்கு சொல்லுறேன். பட் ஒரு பேப்பர் அனுப்புறேன்னா அதையும் செய்துட்டு யாருக்கும் டவுட்ஸ் இருந்தா கேட்டு படிங்க. நீங்க வெக்கப்பட்டு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, காப்பி பண்ணி கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா எந்த பிரயோசனமும் இருக்காது உங்களுக்கு. நீங்க பபாக்கள் இல்லை தானே. ஸோ புரிஞ்சு கொண்டு இந்த தருணங்களை சரியா பயன்படுத்திக் கொள்ளுங்க. சரியா? ஓகே பிள்ளைகள், எல்லாருக்கும் தேங்க்யூ. குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். Thank you, miss.